ஆப்கானிஸ்தானில் நேற்றைய தினம் ஏற்பட்ட பூகம்பத்தில் சிக்கி உயிரிழந்தோர் எண்ணிக்கை 800ஆக அதிகரித்துள்ளது. 4500க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர். அமெரிக்க புவியியல் ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஆப்கானிஸ்தானின் நான்கர்ஹார் மாகாணத்தில் ஜலாலாபாத் நகரம் உள்ளது. இது பாகிஸ்தான் எல்லையை ஒட்டி அமைந்துள்ளது. ஜலாலாபாத்தில் இருந்து 27 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள கிராமத்தில் பூகம்பம் மையம் கொண்டிருந்தது. முதலில் 6.3 ரிக்டர் அளவிலும் பின்னர் 4.7 ரிக்டர் அளவிலும் 2 நிலநடுக்கங்கள் ஏற்பட்டுள்ளது. ஆப்கானிஸ்தான் நாடானது நிலநடுக்கங்கள் ஏற்படக்கூடிய பகுதியில் உள்ளது. ஏற்கனவே போரினால் பாதிக்கப்பட்ட ஆப்கானிஸ்தானில் மனிதாபிமான சிக்கல்கள் மிகுந்துள்ளன. தலிபான் ஆட்சியில் வெளிநாட்டு நிதிகள் குறைந்துள்ளன. மோசமான பொருளாதார நிலையால் கடுமையான நெருக்கடியில் வாழும் மக்களுக்கு இதுபோன்ற இயற்கை பேரிடர்கள் இன்னும் துயரம்தான். இந்த நிலையில் கிழக்கு ஆப்கானிஸ்தான் பிரதேச மக்கள் நேற்றைய இரவை திறந்த வெளியில் கழித்ததாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கிறது. 800க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்ததுடன் ஆயிரக்கணக்கானோர் காயமடைய காரணமாக இருந்த நில அதிர்வை அடுத்து அங்கு மீட்பு பணிகளும் தொடர்ந்து வருகின்றன. மலைப்பாங்கான குனார் மாகாணத்திலேயே இந்த அனர்த்தம் ஏற்பட்டிருக்கிறது. இந்த நில அதிர்வின் போது பல கிராமங்களும் அளிக்கப்பட்டுள்ளமையினால் இறப்பு எண்ணிக்கை கணிசமாக அதிகரிக்கக்கூடும் என்று அதிகாரிகள் எச்சரிக்கின்றனர். பல நாடுகள் ஏற்கனவே உதவி வழங்குவதாக உறுதியளித்துள்ளன. எனினும் சில கிராமங்களுக்கு உதவிகளுக்கான அணுகல்கள் தடைப்பட்டுள்ளன. இதன் காரணமாக உள்ளூர் சுகாதார வசதிகளும் முடங்கியுள்ளது.